ஓம் தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் நாள் 6/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறைவனுடைய நாமாக்களை பாராயணம் செய்வது, திருமுறைகளை பாராயணம் செய்து கொள்ளலாம், சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். இவ்வாறெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நல்லதாக இருந்து நாம் நல்லவற்றை பேசுகின்ற பொழுது, நல்லவற்றை பார்க்கின்ற பொழுது, நல்லவற்றை கேட்கின்ற பொழுது, நல்லவற்றை பாடுகின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளும் சிறப்புகளும் நமக்கு அமைவதும் நல்லதாக அமைந்து விடுமா. இந்த சுக்கிரவாரம் என்ற வெள்ளிக்கிழமையிலே வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து வீடு பூராவும் சாம்பிராணி தூபமிட்டு மலர்கள் பறித்து சுவாமி அறையிலே படங்களுக்கு சாத்தி தீபங்களை ஏற்றி வைத்து இறைவனுடைய நாமாக்களை காலையிலே சுப்பிரபாதத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்யலாம், சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். நமக்கு எது எல்லாம் முடிகிறதோ அவற்றையெல்லாம் நாம் செய்து கொள்ளலாம். இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தால் எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று மணிவாசக பெருமான் அந்த சிவபுராணத்திலே சொல்லியிருப்பார். இந்த சிவபுராணத்தை நான் ஏன் பாடினேன்? சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. அதனால் என்ன பயன்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த சிவபுராணத்தை பாடுவதனாலே முந்தை வினை போன ஜென்மத்திலே செய்த பாவங்களை கூட ஓய்ந்துவிடக்கூடிய நீக்கிவிடக்கூடிய சக்தி இந்த சிவபுராணத்துக்கு இருக்கிறது. அதனால தான் மணிவாசக பெருமான் அழகாக சொன்னார், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று. எனவே இந்த சிவபுராணத்தை யார் யாரெல்லாம் வீடுகளிலே பாராயணம் செய்கிறீர்களோ, ஆலயங்களிலே பாராயணம் செய்கின்றீர்களோ, பாடசாலைகளிலே கலாசாலைகளிலே சிவபுராணம் ஓதப்படுகின்றதோ அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற வகையில் அமையக்கூடிய சக்தி வல்லமை இந்த சிவபுராணத்துக்கு உண்டு. அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையில் இறை வழிபாடுகளை நாம் செய்து கொள்வதோடு நாளை மறுநாள் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு முன்னர் அறிவிக்கப்பட்டது. இருந்தபொழுதிலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் பின்போடப்பட்டுள்ளது. அந்த விழா, ஆன்மீக பெருவிழா பின்போடப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் தெரியும், நாட்டின் அசாதாரண சூழ்நிலை, போக்குவரத்துக்குரிய சில சங்கடங்கள், எரிபொருள்கள், பெட்ரோல் போன்றவை எடுப்பதற்கு சிரமமாக இருப்பதனாலே யாழ்ப்பாணத்திலிருந்து, மட்டக்களப்பிலிருந்து, திருவோணமலையிலிருந்து, வன்னி மாவட்டத்திலிருந்து, வவுனியாவிலிருந்து, கண்டியிலிருந்து, மலையகத்திலிருந்து இந்த விழாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு வருகின்ற வசதிகள் சற்று சங்கடங்களை ஏற்படுத்துகின்ற வகையிலும், அதுக்குரிய ஒழுங்குகள் செய்வதற்கு சிரமமாக இருப்பது மட்டுமல்லாமல், வெளிநாடுகளிலிருந்து இந்த சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் வருகின்ற குருமார்கள் லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள குருமார்கள், அங்குள்ள சமய பெரியார்கள் இந்த விழாவில் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அவருடைய வருகைக்கும் அனைவருக்கும் தெரியும், இந்த விமான போக்குவரத்துகளிலே ஏற்பட்டிருக்கின்ற சங்கடங்கள், தடங்கல்கள். எனவே அந்த அசாதாரண சூழ்நிலையை மனதில் கொண்டு அந்த விழா பிற்போடப்பட்டிருக்கிறது, நாளை மறுநாள் நடைபெற மாட்டாது என்பதை தெரிவித்து, மீண்டும் விழா திகதி அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.